ஹலோ எவ்ரிவன், லவ்லி மார்னிங். கண்டிப்பாக நம்ம வியூவர்ஸ் எல்லாருமே ஹெல்த்தியாக, ஹாப்பியாக, ஃப்ரெஷ்ஷாக, ஃபிட்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் தான் டெய்லியும் நம்ம சேனலில் நாங்கள் அப்லோட் பண்ணுற டீ ரெசிபிஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிகிட்ருப்பீங்கள்ல. இது வரைக்கும் ஃபாலோ பண்ணாதவங்க இனிமேல் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா டெய்லி மார்னிங் நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு டீ ரெசிபீஸ்லேயும் அவ்வளோ ஹெல்தி நியூட்ரியன்ஸ் இருக்குது. அது உங்களுக்கு கேட்டால் புரியாது. நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்குறப்போ, கண்டினியூஸாக அதை ஃபாலோ பண்ணுறப்ப தான் உங்களுக்கு புரியும். எங்கள் வியூவர்ஸ் நீங்கள் எல்லோரும் எப்போதுமே ஹெல்த்தியாக, ஃபிட்டாக இருக்கணுன்றதுக்காக தான் எங்களுக்கு தெரிஞ்ச சில ஹெல்தி டீ ரெசிபீஸை உங்கள் கூட நாங்கள் டெய்லியும் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். Tea O'Clock சீரீஸோட Day 25 நம்ம பார்க்க போகிற ஹெல்த்தியான டீ ப்ளூபெர்ரி டீ. கேட்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ப்ளூபெர்ரி அப்படியே சாப்பிட்லாமே, ஏன் டீயாக பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க. யூஸ்வலாக ப்ளூபெர்ரியில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இருக்குது. ப்ளூபெர்ரியை நம்ம ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றத விட ட்ரைடு ஃப்ரூட்டாக சாப்பிட்றப்போ அது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். நிறைய பேருக்கு இது ஃப்ரெஷ்ஷாகவோ இல்லை ட்ரைடாகவோ சாப்பிட பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ நாம் இதை டீயாக ஒரு ஜூஸாக குடிக்கிறப்போ நமக்கு இது நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். ஸோ இன்றைக்கி இந்த ப்ளூபெர்ரி டீ ரெசிபி நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்போதுமே ப்ளூபெர்ரிஸை நம்ம பாய்லிங் வாட்டரில் ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம இந்த பாய்லிங் வாட்டரில் ஆட் பண்ணோன்னா அதில் இருக்க நியூட்ரியன்ஸ் அண்ட் வைட்டமின்ஸ் எல்லாமே ஃப்ளஷ் அவுட் ஆகிடும். ஸோ அதுக்காகவே தான் நாம் ஃபர்ஸ்ட் இதை பிளெண்ட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 20 பெர்ரிஸ் எடுத்திருக்கேன். இதை நான் ஒரு மிக்சரில் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்கிறேன். பாயில் பண்ணி தான் பெர்ரிஸ் கூட நம்ம வாட்டரை ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரில் கொஞ்சமாக ஜிஞ்சர் அண்ட் புதினா ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா பாயில் ஆகட்டும். இது நம்மளோட பாடியில் உள்ள பிளட் சர்க்குலேஷனை நார்மலாக வச்சுக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுது. பிளட் சர்க்குலேஷன் நார்மலாக இருந்தாலே நம்மளோட ஹார்ட் ஹெல்த்தியானதாக இருக்கும். ஸோ இது ஹார்ட் ஹெல்த்தையும் நல்லாவே பார்த்துக்குது. அது மட்டும் இல்லாமல் இதை டெய்லியும் குடிச்சிட்டு வரப்போ டயபெட்டிஸை ப்ரிவெண்ட் பண்ணும். டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கும் டயபெட்டிஸ் நார்மல் லெவலில் வச்சுக்கவே இது ஹெல்ப் பண்ணும். லிவர் ப்ராப்ளம் உள்ளவங்க கூட இது டெய்லியும் எடுத்துகிட்டு வரப்போ ரொம்ப நல்லது. மெடிசன்ஸ் கூட தேவையில்லை இது டெய்லியும் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா. அது மட்டும் இல்லாமல் அனிமிக்காக இருக்கவங்க எல்லோரும் இந்த டீயை டெய்லியும் குடிச்சிட்டு வரப்போ அனிமிக் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே போயிடும். இப்போது இந்த புதினா நல்லா கொதிச்சிருச்சு. அதை நம்ம ஒரு கிளாஸில் மாற்றிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த புதினா வாட்டர் கூட நான் எடுத்து வச்சுருக்க ப்ளூபெர்ரி ஜூஸை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் ஜூஸ் நிறைய ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க பெர்ரிஸை நல்லா ஸ்ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம். ஜூஸ் மட்டும் தனியாக எடுத்துக்கிறோம். இந்த ஜூஸை கூட அப்படியே டெய்லி குடிச்சிட்டு வரலாம். பட் இது கொஞ்சம் ரொம்ப புளிப்பாக இருக்கும் அப்படின்றதால இதை நம்ம டீயாக குடிக்கிறப்போ இந்த புளிப்பு டேஸ்ட்லாம் ரொம்பவே தெரியாது. இதை டெய்லியும் குடிச்சிட்டு வரப்போ நமக்கு இருக்க நியூட்ரியன் டிஃபிஷியன்சிஸ் கூட எல்லாமே சரியாகும். ஏன்னா இதில் அவ்வளோ நியூட்ரியன்ஸ் இருக்குது. இந்த பெர்ரிஸில் நிறையா வைட்டமின் சி, கால்சியம், வைட்டமின் கே, மெக்னீஷியம், பொட்டாசியம் இப்படி நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் ஆன்டோசைனைன் அப்படின்ற இம்யூன் சிஸ்டம்க்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூட்ரியன்ட் இருக்குது. இது நம்மளோட பாடிக்குள்ளே போய் நம்மளோட இம்யூன் சிஸ்டமை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்குறதுக்காக ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இது நம்மளோட பிரெயினை டபுளாக ஒர்க் பண்ண வைக்குது. ஸோ ஃப்ரெஷ் மார்னிங் இதை குடிச்சிட்டு வந்தோன்னா நம்ம காலையிலே நம்மளோட மைண்ட் சூப்பர் ஆக்டிவாக இருக்கும். அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஸோ இதை குழந்தைங்க கூட டெய்லியும் குடிச்சிட்டு வரலாம். நான் ஏன் குழந்தைங்கலேருந்து வயசானவங்க வரைக்கும் இதை குடிக்கலாம்னு சொல்கிறதுக்கு மெயின் ரீசன் ஒன்று இருக்குது. அது என்னென்னா இதில் இருக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தான். இது ஐ ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பர் மெடிசன் அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா இப்போலாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அதிகமாக இருக்கிறது கேட்டராக்ட் ப்ராப்ளம் தான். ஸோ இந்த ப்ளூபெர்ரி டீயை நம்ம டெய்லியும் எடுத்துகிட்டு வந்தோன்னா கேட்டராக்ட் ப்ராப்ளம் சுத்தமாகவே ப்ரிவெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைங்க யூஸ்வலாக ப்ளூபெர்ரி அண்ட் வயசானவங்களுக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்காது. அதனால இது நம்ம டீயாக மின்ட் கூட அண்ட் ஜிஞ்சர் கூட ஆட் பண்ணி சாப்பிட்றப்போ அந்த புளிப்பு தெரியாமல் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது நம்மளோட பாடியில் உள்ள WBC கவுண்ட், அதாவது ஒயிட் பிளட் செல்ஸ் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும். இந்த ப்ளூபெர்ரி டீ ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி.
இப்போ நமக்கு இந்த ப்ளூபெர்ரி டீ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சில பேர் இந்த ட்ரைடு பெர்ரிஸை வந்துட்டு தண்ணியில் கொதிக்க விட்டு ப்ளூபெர்ரி டீ ரெடி பண்ணுவாங்க. பட் அது டோட்டல் வேஸ்ட். நியூட்ரியன்ஸ் எல்லாமே எவாப்ரேட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டீ பண்ணி குடிக்கிறது தான் பெட்டர் வே. ஏன்னா இந்த ப்ளூபெர்ரி டீ டைஜஷன் ப்ராப்ளம், கான்ஸ்டிபேஷன் இந்த மாதிரி ப்ராப்ளம்க்கு ரொம்பவே ஒரு நல்ல மெடிசன். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வயசானதும் கேர்ள்ஸ்க்கு ஏற்படுற போன் டென்சிட்டி ப்ராப்ளம், அதுக்கு இது ரொம்ப சூப்பர் மெடிசன். ஸோ கேர்ள்ஸ் வந்து இதை டெய்லியும் எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் எல்லோரும் ப்ளூபெர்ரி மட்டும் இல்லாமல் ப்ளூபெர்ரி டீயோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் கேட்டிருப்பீங்க. இனிமேல் யாரும் ப்ளூபெர்ரி புளிப்பாக இருக்குன்னு வேஸ்ட் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இது நீங்கள் டீயாக ட்ரை பண்ணி கொடுங்க. புளிப்பே இல்லை, சீரியஸ்லி டேஸ்ட் அமேசிங்காக இருக்குது. இந்த ப்ளூபெர்ரி டீ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. நம்மள நிறைய பேருக்கு ப்ளூபெர்ரி ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். ஆனால் ப்ளூபெர்ரி ஃப்ரெஷ்ஷாக அப்படியே சாப்பிட பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கவங்க எல்லோரும் இந்த மாதிரி டீ ட்ரை பண்ணி குடிச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக பிடிக்கும். ஸோ அப்படி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரா தெரிஞ்சால் அவங்க எல்லாருக்கும் இந்த டீ ரெசிபியை மறக்காமல் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு மார்னிங் 7 AM Tea O'Clock சீரீஸில் நம்ம வேறு ஒரு ஹெல்தியான டீ ரெசிபியோடு நம்ம மீட் பண்ணலாம். Until it's bye from Kananmani. Have a healthy day.